வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்திய ராணுவத்தின் துணிச்சலையும் தியாகங்களையும் போற்றும் வகையில் சென்னையில் ஒற்றுமை அணிவகுப்பு நடத்தப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படைகளுடனான ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த அடையாளமாக இந்த அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குனர் ஜெனரல் அலுவலகத்திலிருந்து சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஒற்றுமை அணிவகுப்பு தொடங்க உள்ளது. இது மெரினா கடற்கரையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முடிவடையும். இது ராணுவம் தேசத்திற்கு ஆற்றும் சேவைக்கு மாநிலத்தின் மரியாதை மற்றும் போற்றுதலை எடுத்துக்காட்டும் ஒரு அடையாள பாதையாக இது செயல்படும். இதுபோன்ற நெருக்கடியான காலங்களில் தேசிய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் இந்திய ராணுவத்திற்கு அசைக்க முடியாத ஆதரவை காட்ட இது ஒரு அவசியமான தருணம் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஆயுதப்படை வீரர்கள், மாநில அமைச்சர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட இந்த நிகழ்வில் பரவலான பங்கேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குடிமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஆயுதப்படைகளுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒற்றுமையின் செய்தியை வலுப்படுத்தும் விதமாக மக்கள் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டின் வலுவான ஆதரவின் சமிக்ஞையை அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இந்த அணிவகுப்பு ஆயுதப்படைகளின் துணிச்சலை கௌரவிப்பது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை மற்றும் மீள்தன்மை உணர்வை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.